சத்குருவே சரணம். பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் பாதியிலே நிற்கும். நீங்கள் ஒரு ஊருக்கு போங்க, நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா பாதியிலே நிற்கும். நீங்கள் செங்கல்பட்டு தாண்டி பாலம் தாண்டி வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய 20 மாடி கட்டடம் பாதியிலே நிற்கும். கிட்டத்தட்ட 10 வருஷமாக நிற்கிது. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி திறனாய்வு பண்ணும்போது அங்கே ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அது யாருதோ என்னதோ. இது மாதிரி பல பில்டிங் சென்னையிலேயே நிறைய கட்டிடங்கள், ஜெமினி ஃப்ளைஓவர் பக்கத்தில் பாருங்கள், ஒரு 13 பில்டிங் அப்படியே கட்டி பாதியிலே நிற்கும். அதில் 2-3 சூசைடு கூட நடந்தது. இந்த பாதியில் நிற்கிற கட்டடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய தற்கொலைகள், கொலைகள் நடக்கும். அது அந்த தீய சக்திகள் இன்னும் தீய சக்திகள் அதிகமாக்கும். கூடுமான வரை இந்த பாதியில் நிற்கின்ற கட்டிடத்தில் தான் இந்த தீய சக்திகள் அதிகமாக இருக்கும். அதில் தான் கொலைகளும் தற்கொலைகளும் நிறைய நடக்கும். அதனால் அந்த இடத்து வாங்கி கட்டினவங்களுடைய நிலைமையை பாருங்கள். பாவம், அவங்க கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கி அதை கட்டி ஒன்று அவங்களுக்கு எடுத்துக்குவாங்க, இல்லை விலைக்கு விற்றுக்குவாங்க. 2 விஷயமும் நடக்காது. அந்த இடம் பாதியில் நிற்கும். ஏன் நிற்குது அப்படின்னு பார்த்தா அங்கே நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது, செய்வனைகள் இருக்குது, ஏவல் பில்லி சூனியம் அங்கே ஆக்கிரமிச்சிருக்கு. அதை முதல்ல போய் சரி பண்ணி அதற்கு மகா பூஜை பண்ணி அதை நீங்கள் நல்ல நேரத்தில் நல்ல திதியில் ஒரு செங்கல் வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பில்டிங் சுத்தமாக அழகாக முடிஞ்சிடும். கிரகப்பிரவேசம் பண்ணி எந்த பயன்பாட்டுக்காக நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அது நடக்கும். எதுக்காக கட்டுறீங்களோ தெரியாது, அது நடக்கும். ஆனால் இந்த பாதியில் உள்ள பில்டிங்கை அப்படியே நிப்பாட்டிட்டிங்கன்னா அதை கற்றவரும் சரி, அந்த வீட்டின் உரிமையாளரும் வீட்டில் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். அதை நிறைய குடும்பங்களில் பார்த்துட்டேன். ஒரு இடம் வாங்கி பாதியில் நிறுத்திட்டாங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள நிலைமையும் பாதியிலே இருக்கும். எந்த காரியமும் சரிவர இருக்காது. பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காது, திருமணம் நடந்தால் குழந்தைகள் பிறக்காது. அவங்க வாழ்க்கை பாதியிலே அப்படியே இந்த திரிசங்கு சுருக்கம் மாதிரி பாதியிலே நிற்கும். அதனால் இந்த பாதியில் நிற்கிற கட்டடத்தை அதுக்கு செய்ய வேண்டிய அந்த பரிகாரங்கள் செய்து அந்த கட்டடத்தை துவக்கிடுங்க. அதை கஷ்டப்பட்டு அந்த கட்டடத்தை முழுசாக்கி அதை நீங்கள் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாயிடும். பாதியில் நிற்கின்ற அந்த பாதியில் நிற்கிற கட்டிடங்கள் சரியாக அமர்ந்தால் அந்த உரிமையாளர்களுக்கு வாழ்க்கையில் முழுமை ஆகாது. அதை முடிங்க முதல்ல. அதுக்குள்ளே என்ன காரணம்னா அங்கே நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது, தீவினைகள் இருக்குது. அதை சரி பண்ணுங்க. அதை சரி செய்துட்டு அதை முடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.